தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் வடிந்ததால் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு இன்று காலை வழக்கம் போல பேருந்து போக்குவரத்து தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்து சேவைகள் என்பது முடக்கப்பட்டிருந்தது, இயக்கப்படாமல் இருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு இன்று காலை முதல் பேருந்துகளுடைய சேவையானது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலியிலிருந்து செல்லக்கூடிய தூத்துக்குடி, திருச்செந்தூர், தென்காசி, சங்கரன்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை மட்டுமின்றி திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளுடைய சேவைகளும் இன்று காலை முதல் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு சற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் முனஞ்சிப்பட்டி, சாத்தான்குளம் வழியாக மாற்று வழிப்பாதையாக இயக்கப்படுகிறது. திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கம் போல் 4 வழிச்சாலையில் செல்கின்றது. அதேபோன்று மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் வழக்கம் போல் தாளையத்து பகுதியாக 4 வழிச்சாலையில் இயக்கப்படுகின்றது. அதேபோன்று திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லக்கூடிய பேருந்துகள் முக்கடல் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. வழக்கமாக பேட்டை, அபிஷேகப்பட்டி வழியாக இயக்கப்படக்கூடிய அந்த பேருந்துகள் அந்த பகுதியில் சற்று மழை நீரும் குளத்திலிருந்து வரக்கூடிய கால்வாயிலிருந்து வர நீர் அதிகமாக அபிஷேகப்பட்டி பகுதியில் இருப்பதன் காரணமாக தென்காசி செல்லக்கூடிய பேருந்தும் மாற்று வழிப்பாதையில் முக்கடல் வழியாக இயக்கப்படுகின்றது. மற்றபடியாக பாபநாசம், சேரன் மகாதேவி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இன்று காலை முதல் இயங்க துவங்கியுள்ளது. எனவே பொதுமக்கள் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கின்றதோ என்ற சந்தேகம் என்ன வேண்டாம். திருநெல்வேலியிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருச்செந்தூர், தென்காசிக்கு மட்டும் மாற்று வழிப்பாதையில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 3 நாட்களாக திருநெல்வேலி பகுதியில் முடக்கப்பட்டிருந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அனைத்து சேவைகளும் துவங்கி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.